அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னுடைய போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். எலுமிச்சை பழம் விளக்கு கோவில்களில் போடலாமா, அது என்ன பண்ணணும், அது ஏன் நம்ம கோவில்களில் எலுமிச்சை தீபம் போடுறோம், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனையாவது எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிற எந்த விஷயங்களை சம்மந்தமாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போது எலுமிச்சை பழம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு இது உண்டு. அது என்ன அப்படின்னா, நமக்கு அது காயாக இருந்தாலும் சரி, பழமானதுக்கப்புறமும் எலுமிச்சை காய் அடுத்தண்டு பழமாக ஆனாலும் சரி, அது அழுகி ஒரு மாதிரி கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்தாலுமே அதனுடைய புளிப்பு சுவை, அந்த புளிப்போட தன்மை எப்போவுமே என்ன பண்ணாது, மாறாது. அது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதாவது கடவுளுடைய நமக்கு சோதனைகள் வந்தாலும், நமக்கு எத்தனை கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் இறை நாமத்தையும் இறை வழிபாடையும் நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு விஷயம் அது. அடுத்து நமக்கு லெமனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷனாக அதை அகற்றிடும். சரிங்களா? ஸோ அதில் தெய்வீக சக்திகளையும் அது கொண்டது. ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் லெமன் வச்சு வாங்கிட்டு நம்ம வீடுகளில் வச்சுக்கிறது, வீட்டு நிலைவாசலில் கட்டுறது, குலதெய்வ கோவில்லேருந்து வாங்கிட்டு வர்றது, அல்லது நம்மளுடைய ஊரில் உள்ள எல்லை கோவில்களில் நம்ம லெமன் வச்சு சாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு நம்ம கட்டி வைக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்து நம்ம அதை விளக்கேற்றத்துக்கான தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெமனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை சரிபாதியாக கட் பண்ணி அதை பிழிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், உட்புறமாக திருப்பி அதில் நெய், எண்ணெய், அதாவது நெய் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. நெய் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் அதில் திரியோடு நம்ம போட்டு ஏற்றுவோம். இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நமக்கு அதாவது மனிதர்களுக்குள்ள மாயை, அந்த கோபம், பேராசை, நம்மளுடைய காமம், அதாவது தீய எண்ணங்கள், இது எல்லாத்தையும் கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம வெளியே எடுத்துடுறோம். அதை தான் நம்ம உட்புறமாக மடக்கி அந்த இதை வெளிப்புறமாக நம்ம திருப்புறோம். ஸோ இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம அந்த இதை செய்யறது. மனதில் பக்தியை மட்டும் முழுசாக நிரப்பிக்கிறது தான் சிந்திப்பது. இதுவே அதனுடைய உள்ள அர்த்தம். சரிங்களா? அந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த பக்தியை மட்டும் நிரப்பிக்கொள்வது தான் நம்ம அந்த எண்ணெய் அல்லது நெய்யை நம்ம அதில் சேர்ப்பது. ஸோ இந்த மாதிரி பொதுவாக நம்ம கோவில்களில் விளக்கேற்றோம் அப்படின்னா முதல்ல நமக்கு இடம்பெறுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அகல் விளக்கு தான். அடுத்து அகல் விளக்கு தேங்காயில் போடுவாங்க, நிறைய இருக்குது. அந்த அகல் விளக்குக்கு அடுத்து நமக்கு பரிகார விளக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எலுமிச்சை பழ விளக்கு தான். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கோவில்களில் நிறைய இடங்களில் எலுமிச்சை பழ விளக்கு போடுவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த நாளில் நம்ம என்ன அதாவது எத்தனை எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டால் நல்லது, எதுக்காக போட்டால் நல்லது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நம்ம துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க, எலுமிச்சை விளக்கு போடுவாங்க. அவங்க அதில் முக்கியமாக, அதாவது பொதுவாக எலுமிச்சை பழ விளக்கு போட்டால் நல்லதுங்கிறத தாண்டி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம போடுறோம் அப்படின்னா நோய்கள், இப்போது தீராத நோய்கள் இருக்குது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நோய் தீர்தல், நோய் தொந்தரவுகள்லேருந்து விளக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா 4 to 6 வரும், அந்த நேரத்தில் நம்ம விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுறது. அது எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்,
செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அதில வந்து குடும்பத்தில இப்போ செவ்வாய் அப்படின்னாலே மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல. அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும். அதே மாரி சகோதர சண்டைகள் இருக்கு. நிலத்தகராறு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் விளக்கணும் அப்படின்னா, துர்க்கை அம்மனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ராகு காலத்தில விளக்கு போட்டா, அதுக்கான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தீரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது காமனா நீங்க எல்லாருமே வந்து போடலாம். வெள்ளிக்கிழமையில அதுவும் நம்ம வந்து மஞ்சள் அ நிறத்தில உள்ள திரி அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு வந்து விளக்கம் குடுக்கும். அதே மாரி வெள்ளிக்கிழமை நம்ம விளக்கு போடுறப்போ, ஆ நம்ம வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகளும் நமக்கு வந்து குறைஞ்சு கொடுக்கும். ஸோ, நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாவம் அத அறியாத நம்ம ஜாதகம்லாம் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு கர்ம அதிகமா இருக்கு. உங்களுடைய கர்ம நான் இவ்ளோ வழிபாடு பண்றேன். ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி இல்ல? அப்படின்றப்பலாம் கேட்குறப்போ சில பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய கர்மாவ நீங்க அனுபவிக்க வேணாமா? அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வெள்ளிக்கிழமைகள்ல லெமன்ல விளக்கு போடுறது கிடைக்கும். அதே மாரி வெள்ளிக்கிழமை லெமன்ல விளக்கு போடுறது சிறப்பான ஒண்ணு தான். நீங்க லெமன வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளே வாங்கி உங்களுடைய வீட்ல பூஜை அறையிலயோ அல்லது வந்து உங்க வீட்ல ஒரு இடத்துல வச்சுட்டு, அதன எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து விளக்கு போடுறது இன்னும் நல்லது. அப்படி கோவில்களுக்கு நீங்க போய் தான் அங்க தான் வாங்க போறீங்க அப்படின்னாலும் ஓகே. அந்த நம்ம வாங்கும்பொழுது பே பேரம் பேசி இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு பார்கின் பண்ணி நம்ம வாங்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, முடிஞ்ச வரைக்கும் ஆர்க்யூ பண்ணாம, நம்மளுடைய ஒரு பரிகார விளக்கு இந்த பரிகாரம்னு இல்லங்க. நம்ம எந்த பரிகாரத்த செய்றதா இருந்தாலுமே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த சுவாமிக்காக வாங்கக்கூடிய அந்த பூஜை பொருட்களுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள்ல, நம்ம வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது, வாதாடக்கூடாது. உங்களால முடிஞ்சா, அன்னைக்கு அவங்க என்ன விலை சொன்னாலும் வாங்கி போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா போயிடணும். இல்லையா? என்ன ரூ. 10 சொல்றீங்க, ஒரு விளக்கு ரூ. 5 தானே, ரூ. 4 தானே அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது. ஆர்க்யூ பண்ணி அத வாங்கிட்டு போயிட்டு நெய் எண்ணெய் இப்படி இருக்கு. நீங்க வாங்கும்போதே என்ன சொல்லிறக்கூடாது, குறைகள சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் சுத்தமான நல்லெண்ணெய் கிடைக்கிறது, சுத்தமான பசு நெய் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். கோவில்கள்ல நம்ம போய் வாங்கும்பொழுது அதுக்காக நான் கோவில்ல விக்கிறவங்க எல்லாத்தையுமே குறை சொல்ல வரலைங்க. கோவில் ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, கலப்படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் உங்ககிட்ட முடிஞ்சா நீங்க கையோட எடுத்துட்டு இப்ப ரொம்ப லாங்ல நீங்க போறீங்க, திடீர்னு போறோம் அப்படின்னா கையில இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க அங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லதாவே வாங்கி, அத விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அ உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கர்ம வினைகள் குறையறதும் சரி, நமக்கான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள குறைக்கிறதும் சரி, நமக்கு குறையறது நிச்சயமாக தெரியும். ஸோ, இந்த லெமன் எலுமிச்சைம்பழம் விளக்கு வந்து இதுவரைக்கும் நெறைய பேர் போட்டிருப்பீங்க. இனிமேலும் போடுறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க. எப்படி இருந்தது? எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.